இனிய காலை வணக்கம். நான் உலகத்தி தில்லத்துவன் லண்டனில் இருந்து. வெள்ளிக்கிழமைக்கான சமய சிந்தனை 12வது. சித்திரை வருடப்பிறப்பு. சித்திரை வருடப்பிறப்பு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் முதல் நாளை சித்திரை வருடப்பிறப்பாக கொண்டாடுறார். அதாவது தமிழுக்கு சித்திரை மாதத்தில் வரும் 13, 14, 15ஆம் தேதியில் ஒவ்வொரு வருடமும் மாறி மாறியான திகதியில் நிகழ்வதை புத்தாண்டு என்று சொல்வார்கள். அதைத்தான் தொடக்க நாளாக புத்தாண்டு தொடக்க நாளாக கொள்வர். இவ்வருடம் 13ஆம் தேதி குரோதி என்ற பெயருடன் இந்த ஆண்டு புத்தாண்டு பிறக்கிறது. மாலை 4:34 அளவில் இந்த புது வருடம் பிறக்க இருக்கிறது. இதற்கு அதாவது மேச ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் காலத்தை தான் இந்த புது வருடத்தை தொடக்கமாக கொள்வார்கள். தமிழர்கள் இதை ஒவ்வொரு வருடமும் இந்த புத்தாண்டை கொண்டாடி வருவார்கள். எமது ஊரில் நாம் அந்த புத்தாண்டு அன்று ஒவ்வொரு வருடமும் மானிப்பாய் மருதடி பிள்ளையார் ஆலயத்தில் தேர் நிகழ்ச்சி நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கூடுதலாக சென்று வருவது வழக்கம். இங்கு புத்தாண்டு பிறப்பதற்கு முன்னர் நாங்கள் வீடுகளை சுத்தம் செய்து பூஜை சுவாமிகளையே, அதாவது உருவப்படங்களையோ அல்லது அது வைக்கும் இடங்களையோ எல்லாவற்றையும் துப்புரவாக்குவோம். முதல் நாளே எல்லாம் கழுவி துடைத்து துப்புரவாக்கி முக்கனிகள், தேங்காய், வாழைப்பழம், பாக்கு, வெத்திலை இவற்றையெல்லாம் வேண்டி நாங்கள் புத்தாண்டு அன்று கோயில்களில் மருத்து நீர் செய்வார்கள். அதனை வேண்டியது தலையில் வைத்து முழுகித்தான் பின்னர் எல்லாவற்றையும் ஆரம்பிப்போம். நாம் புத்தாண்டு பிறக்கும் நாளில் கைவிசேஷமாக மற்றவர்களுக்கு ஒருவருக்கொருவர், அதாவது பணம் அவர்கள் வசதிக்கு தக்கன மாதிரி ஒருவருக்கொருவர் கொடுத்து மகிழ்வார்கள். அதே போல் வீட்டில் அரசவை உணவுகளை தயாரித்து எல்லோரும் கூடியிருந்து உண்டு மகிழ்வதும் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதும் எமது இந்த புத்தாண்டு நிகழ்ச்சியில் நாளில் நாங்கள் செய்வது வழக்கம். நாங்கள் புது ஆடை எமது வசதிக்கேற்ப புது ஆடை அணிந்து மகிழ்வார்கள். அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்பதான், அவர்கள் வசதிக்கேற்பதான் இவற்றையெல்லாம் செய்வது வழக்கம். இதுதான் செய்ய வேண்டும் என்று எங்கள் சமயத்தில் கட்டுப்பாடு இல்லை. ஆனால் எம்மால் இயன்றவரை மற்றவர்களுக்கு கொடுத்து உணவு உண்டு மகிழ்வது சிறப்பு. அன்றைய நாள் கல் உப்பும் மஞ்சளும் வேண்டுவது சிறப்பாக இருக்கும். மற்றது எமது உறவுகள் வீடுகளுக்கும் சென்று மகிழ்ச்சியாக அந்த புத்தாண்டை கொண்டாடுவது எமது இந்த மக்களின் கடமையாகும். நன்றி, வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம்.